நிறைய பாட்டு இருக்கு சார், அதெல்லாம் மோசமான பாட்டு சார். கண்ணை திறக்கணும் சாமின்னு. அவர் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு கலந்து வாழ்க்கையை பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் அம்மா காதல் வைப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன் அப்பாவை பார்த்து. மோசமான அனுபவம் சாருக்கு எனக்கும். சார் வந்து என்னை பிடிக்கவே இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு டைலாகே பேச விடல. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக டைலாக் பேசுகிறவர். ஒரு சீனில் என்ன கட்டினா வந்து ட்ராக் போட்டு வருவேன், அவர் வந்து அமைதியாக உட்காந்து. இப்போ என்கிட்ட வந்து கேட்டார், இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன் மிஷ்கின்னு கேட்டார். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு கொஸ்டினை எந்த நடிகனும் கேட்டதில்லை. இந்த சீனில் இந்த ஷார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன். நான் சொன்னேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணல சார், நீங்கள் முதுகில் தட்டி கொடுத்து போய் உட்காந்து அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துரு. என் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவாகத்தான் நான் அவர் எனக்கு வெளிச்சம் பண்ணார். அப்புறம் நான் வந்து இதை ஒரு சின்ன விஷயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு நிறைய பாயிண்ட்லாம் வேணும், நீ எல்லாத்தையும் பேசிட்டா. ஓகே, மன்னிச்சு. பார்த்திபனுக்கு மட்டும்தான் குருநாதர், என்ன எங்களுக்கும் தான் குருநாதர், என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் குருநாதர். நம்மை கொண்டு ஆயிரம் சிலுவைகளை உருவாக்க முடிந்த மனிதர்களால் ஏன் இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லை? அது மாதிரி இந்த 50 வருஷத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்தாலும் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பாக்யராஜ் சார் மட்டும்தான் இருக்கிறார். ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. ஒட்டுமொத்தமாக அந்த இயக்குனர்களை மேடைக்கு ஏத்துனா எப்படி இருக்கும்? அது பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும்ல, அப்படி ஏத்திடுவோமா? பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு. இது வந்து டைரக்டர்ஸினுடைய படம். அவர் நடித்த படங்கள், டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே இதில் இருக்குது. 50லேயும் அவருடைய முகம் மட்டுமே இருக்குது. திரைக்கதையின் புதிய வார்ப்பே 50வது ஆண்டு வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்களில். வெற்றி பயணம் தொடர இன்னும் கண்டினியூ ஆகணும். வாழ்த்துக்களுடன் விக்ரமன். நன்றி. இதுதான் டைரக்டர் டச்சுங்கிறது. பாக்யராஜ் சார் வந்து 50 வருஷம் அவருடைய திரைப்பயணம். இந்த 50 வருஷத்தில் வந்து நிறைய சினிமாவில் மாற்றங்கள் வந்திருக்கு. பாக்யராஜ் சாரை பற்றி இன்றைக்கும் இந்த மேடையிலையும் கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திரைக்கதைன்னா அதுக்கு வந்து பாக்யராஜ் சார் தான், அவர் தான் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி எல்லாருமே சொல்கிறோம். முதற்கொண்டு எல்லாருமே இந்த 50 வருஷத்தில் சினிமா வந்து எவ்வளோ மாற்றங்களை சந்திச்சிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலருக்கு மாறி இருக்குது. 35mm வந்து சினிமா ஸ்கோப்புக்கு மாறி இருக்குது. அப்புறம் 3ஆல் இருந்த சவுண்ட் ட்ராக் வந்து டிடிஸ் ஆகி இன்றைக்கி டால்பி ஆகிருக்கு. தியேட்டரில் மட்டுமே பார்த்த சினிமாக்கள் வந்து அப்புறம் சேட்டலைட்டில் பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் ஓடிடி, யூடியூப்பு, ஏன் இன்றைக்கி செல்ஃபோனில் கூட சினிமா பார்க்கலாம். எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த 50 வருஷமாக நம்ம ஸ்க்ரீன் பிளேன்னா பாக்யராஜ் சார் மட்டும்தான் சொல்கிறோம், வேறு ஒரு காம்படிட்டரே வரல. எனக்கு ஒரு சின்ன கவிதை, புது கவிதை வாலி சார் எழுதின பொய்க்கால் குதிரைகள்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தார். அதில் ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாக்யராஜ் சாரை பற்றி யார் சொன்னாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மரங்கள் தமக்குள் பேசிக்கொண்டன, நம்மை கொண்டு ஆயிரம் சிலுவைகளை உருவாக்க முடிந்த மனிதர்களால் ஏன் இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லை?
அது மாதிரி இந்த 50 வருஷத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்தாலும் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பாக்யராஜ் சார் மட்டும்தான் இருக்கிறார். எனக்கு முன்னாடி நான் சொல்ல வந்ததை கஸ்தூரி ராஜா சொல்லிட்டாரு. சார் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னார், அவர் பண்ணுறேன்னு இருக்காரு. சார் நிச்சயமாக நீங்கள் வந்து விடியும் வரை காத்திரு பண்ணுங்கள், அந்த சாந்தனை வச்சு பண்ணுங்கள், அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சார். நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. உதயா சார். அனைவருக்கும் வணக்கம். நான் இது எங்கள் அண்ணனுக்கான விழா. ஏன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் விழா வேறு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா இவரை பார்க்கறதுக்காக நம்ம எத்தனை தடவை நான் படையெடுத்தேன்னு எனக்கே தெரியாது. திரைப்பட கல்லூரிக்கு வரணுன்ற ஆர்வத்தை தூண்டுனதே பாக்யராஜ் சார் தான். எனக்கு பாரதிராஜா சார் படங்கள் எல்லாம் நான் வெறித்தனமாக பார்ப்பேன். திடீர்னு எங்கள் ஊரில் ஒரு தெருவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ போய் பார்த்தா பாக்யராஜ் சார் சுவரே இல்லாமல் ஒரு சித்திரத்தை எழுதிட்டு இருந்தார். உலகத்தில் இப்படி ஒரு நெகட்டிவாக ஒருத்தர் டைட்டில் வைக்க முடியுமா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு ஒரு படம் அவரே நடித்து எங்கள் ஊரில் பங்களாமேட்லேருந்து ரைட்டில் ஒரு சந்தில், கரெக்டாக சார், அற்புதமான ஒரு படைப்பாளி. அது கிழக்கே போகும் ரயில் எல்லாம் மேட்டுப்பாளையத்தை எடுத்த படங்கள். அதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு வெறி வந்து இவங்ககிட்டே அசிஸ்டண்ட்டாக சேரலான்னு வந்து கடைசி வரலும் உள்ளே நுழைய முடியாமல் திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து அப்போ தான் வந்து அந்த 7 நாட்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமெல்லாம் பார்த்த கடைசியில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. நீங்கள் சொன்னீங்களே இன்றைக்கி திரைக்கதைன்னா அதில் சார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவருடைய திரைக்கதையை அப்படி எடுத்து ஃபுல்லாக அதை ரீடு பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்குன்னு திரைப்பட கல்லூரியில் ஒரு பரீட்சை இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் நம்ம ஒரு பெரிய ரைட்டப் கொடுக்கணும் எக்ஸாமுக்கு. அதில் இவருடைய அந்த 7 நாட்கள் படத்தை எடுத்து அதில் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருன்றதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் முதல் மார்க் வாங்கினேன். அதுக்கு காரணமானவர் எங்கள் குருநாதர். என்ன பார்த்திபனுக்கு மட்டும்தான் குருநாதர், என்ன எங்களுக்கும் தான் குருநாதர், என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தான் குருநாதர். ஆனால் பார்த்திபன் சாரை பற்றி பேசணுன்னா பாக்யராஜை அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு வரையிலும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிஷ்ய அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்யராஜ் சார் மாதிரி அவரையும். ஏன்னா இவர் எப்படி அவருடைய குருநாதர்ன்றாரோ அதே மாதிரி இவருடைய குருநாதர்னு தான் கூடுவார். ஒரு குருநாதருக்காக எங்கே இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எதை வேணாலும் விட்டு கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஷியனுக்கு இந்த மேடையில் நம்ம வந்து ஒரு பெரிய பலத்த கரவசம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த சிஷியர்களில் ஒருத்தங்களாக நாங்களும் இருக்கிறோன்றது தான் உண்மை. ஸோ திரைக்கதை மட்டுமல்ல, இவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பாரதிராஜா சார் ஒரு மோல்டு பண்ணி விட்டார், ஒரு இன்னசென்ட் ஒரு வாத்தியார், அப்படி ஒரு மோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரை சுற்றி இருக்கிற நடிகர்கள், ஒரு பக்கம் கமல் சார் வந்து டான்ஸில் அசத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ரஜினி சார் வந்து ஆக்ஷனில் அசத்திட்டு இருக்காரு. இவர் இன்னசென்ட்டாக வந்தார். அந்த இன்னசென்ஸு தமிழக மக்கள் மத்தியில், மக்கள் நெஞ்சில் ஆழமான முத்திரையை பதித்தது. அவருக்குன்னே ஒரு கதை பண்ண ஆரம்பித்தார். அவரே வந்து அவருடைய ட்ரெண்டை மாற்றி பண்ண ஆரம்பித்த காமெடி இந்த இன்று போய் நாளை வா, அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் பிக்சரெல்லாம் பாரதிராஜ் சார் டைரக்ட் பண்ண படங்கள், கைதியின் டைரி, இது எல்லாமே வந்து இவருக்கு இதுவும் தெரியும், இதையும் செய்ய முடியும்ன்றதை நிரூபித்தவர். அதனால் திரைக்கதையில் ஒரு எல்லையில் மட்டும் நிற்காமல் அனைத்து எல்லைகளையும் தொட்ட ஒரே நபர் தமிழ் திரையுலகத்தில் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் தான் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, அவருடைய நடிப்பு. நான் வந்து திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்கு வரும்போதே நான் இவர் மாதிரியே ஹேர் ஸ்டைலை பண்ணிவிட்டு அவர் மாதிரியே ஒரு கருப்பில் ஒரு கண்ணாடி போட்டு இன்டர்வியூக்கு போனேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கிறீங்க சார். உங்கள் இன்ஸ்பிரேஷன் தொடரட்டும். எல்லோரும் சொன்ன மாதிரி மீண்டும் இந்த ஆண்டு திரு பாக்யராஜ் சார் அவர்களுடைய ஆண்டாக வேண்டும். திரைத்துறையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகளை இந்த பிறந்த நாளில் நீங்கள் தர வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் சர்க்கிள் வரும்போதெல்லாம் கூட இருந்து தூக்கி விடுறது யாருன்னா அவங்க வீட்டுக்காரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான துணைவியார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க தான் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வெல்கம் யூ மிஸ்கின் சார்.
சிறு வயதில் மொழி ஆரம்பிக்கும். அது அப்பா, அம்மா, தாய், மாமா, அதுக்கப்புறம் மந்திரம், சாமி, வேதம், பைபிள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படின்னு ஒரு வயசில் வந்த ஒரு வார்த்தை தான் வந்து திரைக்கதை. அந்த திரைக்கதை அப்படின்ற வார்த்தையை எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க, எங்கள் அப்பா அம்மா பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஒன்றும் தெரியல. கதைன்னா தெரியும், திரைக்கதைன்னா என்னென்னு தெரியாது. சினிமா பார்க்குறோம், ஆனால் திரைக்கதைன்னா என்னென்னு தெரியாது. அதுக்கப்புறம் திரைக்கதைன்னு போட்டு எங்கள் அப்பா சொன்ன மறு வார்த்தை கே பாக்யராஜ் சார். என் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவாகத்தான் நான் அவர் எனக்கு வெளிச்சமானார். நான் பார்த்த அதாவது ஆச்சரியப்பட்டு போன கதாபாத்திரங்களாக நான் பார்த்தது கல்லாப்பட்டி சிங்காரம். அவர் நல்லா மறக்க முடியும், இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. எப்பொழுதும் என் அசிஸ்டன்ஸை பேசும்போது கல்லாப்பட்டி சிங்காரத்தை பற்றி பேசுவேன். அவருடைய அவர் திரைக்கதைகள் கண்டெடுத்த பெண்கள், அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் தூரல் நின்று போச்சில் இருக்க சுலக்ஷனா, அதுக்கப்புறம் வந்து டார்லிங் டார்லிங்கில் அம்மா கேரக்டரு, மௌன கீதங்களில் வந்து சரிதா, அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் வந்து பெண்களை ஒட்டுமொத்த இந்திய கதையில், திரைக்கதையில் பாக்யராஜ் சார் மாதிரி வந்து புரிந்து கொண்டு எழுதினவர் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு காலையில் நிறைய படித்தேன், அவரை பற்றி போய் படித்தேன். படிக்கும்போது வந்து அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னா, எளிமையான மனிதர்களை சார் மாதிரி புரிஞ்சுக்கணும் யாருமே இல்லை, சார் மாதிரி சினிமாவில் போர்ட்ரே பண்ணவங்க யாருமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான சீனு, ஒருத்தன் தன்னை விட அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளில் இருக்க இதை தூக்கி மூஞ்சில் அப்பிக்க சொல்கிற ஒரு கேரக்டர். ஆக்சுவலி மனிதர்களுடைய பெட்டினஸ், மனிதர்களுடைய சிறுமை, உலகத்தில் மனிதர்களுடைய சிறுமையை எங்கள் வாத்தியார் மாதிரி யாருமே சொல்லி கொடுத்தது யாருமே கிடையாது. நீங்கள் படங்களை போய் பாருங்கள், ஒரு பெண் இருப்பா, அவ்வளவு நல்ல பெண்ணாக இருப்பா, ஆனால் அவளுக்குள்ளே இருக்க ஒரு சிறுமை இருக்கும். அந்த சிறுமையை எல்லா காலகட்டத்திலையும் பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் பிற்காலத்தில் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாக்களில் நீங்கள் படமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் தமிழ் சினிமாக்களில் மனிதர்களை பற்றிய முழுமையான புரிதல் என்னன்னு கேட்டால் வந்து பாக்யராஜ் சார் படங்களில் தான் இருந்திருக்கும். அது மேலாக வந்து வெளிப்பூச்சா நகைச்சுவையை வந்து அவர் கையாண்டிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டீப்பரான ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை, அதாவது இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்ற முடியாத ஒரு விஷயம் மனிதனுடைய சிறுமை தான். இவருடைய எல்லா படங்களையும் மனிதனுடைய சிறுமையை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஐ வாஸ் ஸோ அஸ்டவுண்டட் ஆக்சுவலி. அப்புறம் எல்லா காலத்துலையும் பாக்யராஜ் சார் லேர்னராகவே இருக்கிறார். அவர் வந்து இவ்வளோ பேரை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது மொத்தம் பாக்யராஜ் சார் ஒரு 4-5 பேர் தான் வந்து சிஷ்யன்னு அவங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடான ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹூ என்டர் இன்டு தமிழ் சினிமா சாரை வந்து ஒரு சாமியாக வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சினிமா கற்றுக்குறோம். நாங்களாம் அப்படி தான் கற்றுக்கிட்டோம். இவருடைய கதைகள் இல்லாமல் எங்களுக்கு கண்களே வெளிச்சம் அடைஞ்சிருக்காது. அந்த அளவு இவருடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு கூட, அதாவது அவர் கூட ரொம்ப நான் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது அவர் என் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப மோசமான அனுபவம் சாருக்கு எனக்கும். சார் வந்து என்னை பிடிக்கவே இல்லை, ஏன்னா படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு டைலாகே பேச விடல. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக டைலாக் பேசுகிறவர். ஒரு சீனில் என்ன கட்டினா வந்து ட்ராக் போட்டு வருவேன், அவர் வந்து அமைதியாக உட்காந்து. இப்போ என்கிட்ட வந்து கேட்டார், இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன் மிஷ்கின்னு கேட்டார். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு கொஸ்டினை எந்த நடிகனும் கேட்டதில்லை. இந்த சீனில் இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணுறேன். நான் சொன்னேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணல சார், நீங்கள் முதுகில் தட்டி கொடுத்து போய் உட்காந்துரு, அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துரு. அந்த அளவு ஒரு சென்சிபிள் மேன். நீங்கள் வந்து சாரை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அது வந்து இது சொல்லலாமான்னு தெரியல, அவர் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு கலந்து வாழ்க்கையை பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் அம்மா காதல் வயப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன் அப்பாவை பார்த்து. எப்பொழுதுமே அந்த புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த அது எப்போ பார்த்தாலும் நான் எப்போ திடீர்னு போய் பார்ப்பேன், அவர் வந்து ஏதோ முகசூடுவாக இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்டுட்டே இருப்பார். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு, ஒரு எழுத்தாளன், மிகப்பெரிய எழுத்தாளன் தன் வாழ்க்கையில் கண்டெடுத்ததை மனித குலத்துக்கு கொடுக்க ஆசைப்பட்டே இருக்கான். அதுவும் எப்படி புன்னகையோட. அந்த மாதிரி முகத்தை நான் பார்த்ததில்லை. இட்ஸ் ஸோ ப்ளஷர் டு பி வித் ஹிம். ஒரு பெரிய அறிவு களஞ்சியம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இந்த தமிழ்நாட்டில் வந்து படங்கள் வேறு வேறு விதமாக இருந்துச்சு. ஆனால் ரியலிசம் அப்படின்ற விஷயம் வந்து ஒன்லி த்ரூ பாக்யராஜ் சார் அண்ட் பாரதிராஜ் சார் மேலே கிரியேட் பண்ணுறது. அதுக்கு மெயினான காரணம் அவர் தான். தமிழ் ரியலிசம்னா இவர் தான். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சி இருக்கும். ஆனால் நீங்கள் இஃப் யூ கோ அண்ட் சி அகெயின் அண்ட் அகெயின், தமிழில் ரியலிசத்தை உருவாக்குனது இந்த குரூப் தான். ஐ எம் ஸோ, என்னுடைய படங்கள் ஒட்டுமொத்த படங்களும் அவர் காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் நான் வந்து இதை ஒரு சின்ன விஷயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு நிறைய பாயிண்ட்லாம் வேணும், நீ எல்லாத்தையும் பேசிட்டா. ஓகே, மன்னிச்சுங்க.
ஆஸ்கார் வின் பண்ண பிறகு ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலோ காட்ஃபாதருக்கு ஆஸ்கார் வின் பண்ண பிறகு ஒரு ஜீப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு வேகமாக அமெரிக்கா நகரில் முன்னால் வந்து நின்று எல்லாரும் பார்த்தாங்களாம். அவர் எந்திரிச்சு நின்று கத்துனாராம், ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இஸ் த கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் மிஸ்கின் சார், நம்ம டைரக்டருக்காக பாடுறதுன்னா இங்கே நீங்கள் தானே பாட முடியும். சாருக்காக ஒரு பாட்டு பாடணும்னா, ஏன்னா மற்ற டைரக்டர்கிட்ட நாங்கள் கேட்க முடியாது, உங்கள்கிட்ட கேட்கலாம். நிறைய பாட்டு இருக்கு சார், அதெல்லாம் மோசமான பாட்டு சார். கண்ணை திறக்கணும் சாமின்னு பாட்டு. தேங்க்யூ சார். ஆஹா சேரன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு, பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி பத்தி பேசணும்னு ஒரு ஆசை அந்த இருக்கு. 2 நிமிஷத்தில் பேசணும் அதானே? இல்ல சார், அந்த மாதிரி பார்த்திபன் சார் நேற்றே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, மிஸ்கின் சார் முறையா நான் இவர் படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னது. ஏன்னா அவர் யார் படமே பார்க்கலன்னு சொல்லுவார். ஃபஸ்ட் டைம் வந்து சார் படத்தை பார்த்தேன்னு சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் சினிமாவுக்கு என்ட்ரு ஆகும்போது பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், இந்த பக்கம் பார்த்தா கமல் சார், ரஜினி சார், 4 பேரும் ஒரு கோலோச்சுர பெரிய இடத்துல இருந்து அவங்க படங்களை போய் நாங்கள் தியேட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்களுக்கு எங்களுக்கு நெருக்கமான எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த மனிதர்களை கொண்டு வந்து கொடுத்தது சாரோட படங்கள் தான். சுவர்லா சித்திரங்கள்லேருந்து, ஒருகை ஓசையிலேருந்து, தூரல் நின்று போச்சுலேருந்து எல்லாமே. பாக்கியராஜ் சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாருன்னா, அவருடைய இன்னசென்ஸ் நமக்கு வந்துடும், அவருடைய பேச்சு நமக்கு வந்துடும், அவருடைய கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்படி பார்க்குறோம்னு ஆசையாக இருக்கும். நான்லாம் நிறையா கண்ணாடி இப்படி வாங்கி போட்டிருக்கேன். மோடகதிகள் கண்ணாடி, எல்லா கண்ணாடிகளையும் நாங்கள் வாங்கி நாங்கள் பாக்கியராஜ் மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு பிடிக்கும். சில பேர் கமல் சார் மாதிரி பண்ணுவாங்க, சில பேர் ரஜினி சார் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நான்லாம் என்னோட உருவத்துக்கு என் காலேஜில், என் ஸ்கூலில் நான் பாக்கியராஜ் சார் மாதிரி இருக்கேன்றது எனக்கு பெருமையாக இருக்கும். அப்படி எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணவர் தான் சார். அவரோட இன்னசென்ஸ், அவரோட நடை உடை, அவருடைய பேச்சு. இன்னும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் டைலாக் பேசி ரசித்த பாக்கியராஜ் சாரை பார்த்துருப்பீங்க. நான் ஒருகை வயசை அப்படிம்பாரு. அந்த படம் பூரா நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை இங்கே ஈகா தியேட்டரில் பார்த்தேன் நான் அந்த படத்தை. அவ்வளவு பிரமாதமாக அந்த வார்த்தை வராமல் அந்த லவ்வை சொல்லுவார், அந்த இன்னசென்ஸை சொல்லுவார், கடத்துவார். இதெல்லாம் எங்கே எங்களை கொண்டு வந்துச்சுன்னா, நீயும் நடிக்கலாம்டா, உன்னைய மாதிரி இருக்கிறதுக்கு நடிக்க வரும்டா, உனக்காகவும் அந்த நடிப்பு வரும்டா, உன்னைய மாதிரி இருக்க எல்லாருமே சாருக்கு அப்புறம் வந்த நிறையா டைரக்டர்ஸ் ஹீரோவானதே சாரை பார்த்து தான். அதில் நாங்கள் டைரக்டர்ஸாக ஹீரோவானதில் எல்லாருமே பெருமைப்படுறோம். எங்களுக்கான கிஃப்ட்டு, எங்களுக்கான பொக்கிஷம் யாருன்னா சாரை நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. அதே மாதிரி அவர் மட்டும் முன்னேறது பார்க்க மாட்டார். அடுத்து ஒரு திறமையாளன் வந்தால் அவனை பற்றி பேசுவார், எழுதுவார், ஃபோன் பண்ணுவார். இன்றைக்கெல்லாம் ஒரு டைரக்டர் தெரியறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு பாரதி கண்ணம்மா வந்தப்போ முதல் முறையாக ஞாபகம் இருக்குது, பாக்கியராஜ் சார் வந்து பாக்கியா இதழில் அந்த படத்துக்கு விமர்சனம், அவர் அதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் எழுதுனதே இல்லை அந்த பத்திரிகையில். முதல் முறையாக பாரதி கண்ணம்மோட விமர்சனத்தை எழுதினார். எழுதி இந்த திரைக்கதையை நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன்னு சொன்னார். எனக்கு அது கிடைச்ச பொக்கிஷம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நீங்கள் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு மிஸ்டு கால் விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஈவினிங்கோ காலையிலையோ அவர் ஃபோன் கண்டிப்பாக திரும்ப வரும். நம்ம திருப்பி கூப்பிட வேணாம், அவரே கூப்பிட்டு, சேரன் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன், ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன், சொல்லுங்கள் என்ன விஷயம். இன்றைக்கி ஒரு ஃபோனை அட்டன் பண்ணுற ஹீரோக்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு ஃபோனை திருப்பி கூப்பிட்டு என்னை மதித்து ஒருத்தன் கூப்பிட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுற ஒருத்தர் எங்கள் ஐயா. எனக்கு அது பெருமையாக இருக்குது. அந்த மனிதாபிமானத்துக்காக, அந்த மனித உள்ளத்துக்காக நாங்கள் இந்த விழாவுக்கு வரணும்னு நினச்சோம். அவர் பண்ண படங்கள் அப்புறம், ஆனால் அந்த மனித நேயம். அதே மாதிரி கதையாசிரியர் யூனியனில், ரைட்டர்ஸ் யூனியனில் அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்புக்கு அப்புறம் தான் ரைட்டர்ஸ் யூனியனே வெளியே தெரிஞ்சிச்சு. ரைட்டர்ஸுக்கே ஒரு பாதுகாப்பு கிடைச்சது, நம்ம கதையை யாராவது திருடிட்டா சார் நமக்காக நிற்பார் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை எங்களை மாதிரி எல்லா ரைட்டர்ஸுக்கும் கொடுத்ததுக்கு நாங்கள் தலைவணங்கினோம் சார், கண்டிப்பாக உங்களுக்காக. ஸோ உங்களை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்கினுக்கு சொன்னதான் எனக்கும். அதனால் நன்றி, வணக்கம். நீங்கள் இன்னும் டியூட்டி வாழணும் சார், ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய படங்கள் இன்றைக்கி மறுபடியும் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா அதை பார்த்து இன்னும் 100 டைரக்டர்ஸ் வருவாங்க சார்.
இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணின் மனதை நம்ம கவர்றதுக்கு ரேஷன் கடை வாசலில் நிற்கலாம் அப்படின்னு நின்ன ஒரு ஹீரோ அவர் தான். அதாவது அந்த சாமானிய மக்களோட கனெக்டாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கலை வாரிசாக அவரை சொன்னார். அதுக்கு முன்னாடி தம்பி அங்கே போய் நின்று உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். என்கிட்டே சார் சார் கதைனா என்ன சார் கதைனா என்ன? உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR PU Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran, ellame irukku, nallaave irukku. special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, Beverage partner, British Empire, Packaged Drinking Water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.